ப்ளீச் லிட்ரலி எல்லாரையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஆனஸ்ட்லி சொல்லணும்னா குபோக்கு இதை பண்ண யாரும் அலோவ் பண்ணான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா மனுஷன் குறைஞ்சது ஒரு ஃபியூ டசன் ஹார்ட் அட்டாக்ஸ் ஆகுது வர வச்சிருப்பாரு. ப்ளீச்சோட நியூஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆன அப்புறம் ஆன்லைன்ல மோஸ்ட் டாக்டு டாபிக்கா அது மாறிடுச்சு. நான் லிட்ரலி ஒரு அரை மணி நேரம் என் ஃபீட்டை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே இந்த நியூஸ்ட் எபிசோட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல ரீசனும் இருக்குங்க. நீங்க ஒரு ஆனிமே ஒன்லி ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல என்ன மாதிரி மாங்காவை மல்டிபிள் டைம்ஸ் படிச்சவரா இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மள இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்க முடியாது. ஒருவேளை நீங்க பீச் மாங்கா படிக்கலன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். மாங்கால இச்சிகோட ட்ரூ பங்காயில இருந்து நாம கொஞ்சம் விஷயத்த மட்டும் தான் பார்த்திருப்போம். காஸ் யாவாச் அதை ஆக்டிவேட் பண்ண உடனே இச்சிகோவோட பங்காய உடைச்சிருவான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பவர் ரொம்பவே டேஞ்சரஸ்னு அவன் நினைச்சான். ஆனா இப்போ அனிமேல இப்போ நமக்கு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் கொடுக்க மட்டும் டிசைட் பண்ணல, மனுஷன் தரமா உட்காந்து குக் பண்ணிருக்காரு. ஒரு மணி நேரமா என் உடம்பு லிட்டரலி ஷேக் ஆகுறது நிக்கவே இல்ல. இச்சிகோவோட ட்ரூ பங்காய் நான் ரீசெண்ட் இயர்ஸ்ல பார்த்ததுலயே சிங்கிள் கூலஸ்ட் திங்கா கண்டிப்பா இருக்கும். எந்த டவுட்டும் இல்லாம ஆனிமே கம்யூனிட்டில இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இதுதான் மோஸ்ட் டிஸ்கஸ்ட் டாபிக்கா இருக்க போகுது. ஆனா அது மட்டும் இல்ல, இந்த என்டையர் எபிசோடுமே ஃபுல்லா பிராண்ட் நியூ ஷாக்கிங் மொமெண்ட்ஸால நிரம்பி இருந்துச்சு. உரியு, ரெஞ்சி, அப்புறம் ரூக்கியாவை வச்சு சில இன்ஜின்லி கூல் சீன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா ஒரிஹிமே. நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், பீச்சோட ஏர்லி டேஸ்ல ஒரிஹிமே வெயிட் பண்ண அதே ஆளுங்க இந்த பாயிண்ட்ல இருந்து அவளை வெறித்தனமா கிளேஸ் பண்ண போறாங்க. இந்த எபிசோட்ல அவ ஃபேஸ் பண்ண மென்டல் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரகிள் அப்சல்யூட்லி ரெடிகுலர். அண்ட் அந்த எண்டிங்ல அவ காட்டின அந்த விஷயம் நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் நம்ம யாரையுமே நிம்மதியா தூங்க விடாம பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஐ பேத்திருக்காங்க. அண்ட் அதனாலதான் இதுக்கு 10 out of 10 ரேட்டிங்கும் இருக்கு. தி அப்சல்யூட் மாஸ்டர் பீஸ்.